ஒரு கல்யாண நிகழ்வுக்கு போறாங்க, நீங்க அங்க போய் இன்னும் 6 மாசம் தான் அரசியல் எங்கேயுமே சொல்லக்கூடாது. மக்களே இந்த ஆட்சியை கவிழ்த்து வருவார்கள் அப்படின்னு அந்த கவிழ்க்கக்கூடிய யோசனையிலேயே நீங்க ஏன் இருக்கீங்க? Max Gold, cash for gold. Call 044-4545-4545. பாஜகவோட திமுக போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். தலையாய கடமையா வந்து இனிமே காங்கிரஸை பழி வாங்கணும், துரோகத்துக்கு வந்து இது பண்ணா அதுக்கு நீங்க பாஜகவோட வேற யாரோடனாலும் நீங்க போய் கூட்டணி சேரலாம் அப்படின்னு தான் அவங்க பேசிட்டு. நேரடியாக நான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்த்து நேரடியாக கேட்கிறேன் அப்படின்னு கூட்டணி கட்சியிலே இருந்துட்டு ஒரு மாதிரி வேகமா கேட்கிறேன். இந்த கோவம்லாம் இவ்வளவு கோவம் உங்களுக்கு இருக்க, கடந்த 5 வருஷத்துல எங்க போச்சு அந்த கோவம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கோவம் தான் இவ்வளவு நேரம் அடக்கி வச்ச கோவம் தான் இப்ப அடக்கி வச்ச கோவம். திமுகவை தனிமைப்படுத்திட்டாங்க, அதுதான் உண்மை. இவ்வளவு பெரிய ஒரு தவேகா கூட்டணியை அடுத்த தேர்தலில் சந்திப்பது என்பது தற்கொலை முயற்சி. ஒரு பேரலல் உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு, ஆனால் திமுகவோட பெரியது இல்லையா. காங்கிரஸ் வந்து அங்கே எதிர்கட்சி, காங்கிரஸ் இதில் கேரளாவில் இங்கே வந்து கூட்டணி கட்சி. ஸோ அதனால் நீங்கள் வந்து மத்தியில் கூட்டணி ஆட்சி, அரசியல் கட்சிகள் தனியாக மேடம். திமுக அதிமுக சேர்ந்து இவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க அப்படின்றத ஒரு 2 நாள் 3 நாள் அவர் நம்பினார் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க திமுக ஒரு ஸ்ட்ரீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. பண்ணையார்களை எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சியில இன்னைக்கு முழுக்க பண்ணையார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. நாம எல்லாருமே வந்து ஆனா அப்ப அடுத்த தலைமுறைன்னு சொல்லி ஜென்சிங் மீட்டிங்னு ஒண்ணு போடுறாங்க. அதுல அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா நாங்க வாரிசு அரசியல் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நானும் கொத்தடிமேன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்காவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஜென்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களோட ரிலேட் பண்ணிக்கவே முடியாது என்னைக்குமே. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் ஒன்றாக வருவது என்பது வந்துட்டு அதற்கு தடையா இருக்கக்கூடியது வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். 29க்கு முன்னாடி பை எலெக்ஷன்லேயே அந்த உடன்பாடு வந்தாலும் வந்துடும் நான் பார்க்குறேன். 29 வரைக்கும் வெயிட் பண்ணுவான்னு பார்க்கல. இருக்கிற மாதிரியா இல்ல தகவல் வந்துருச்சா? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத பேசுகிறோம். ஆனால் வாட் நெக்ஸ்ட் ஃபார் டிஎம்கே? அவங்க எப்படி வந்துட்டு அடுத்தடுத்த நகர்வுகளை கையாள போகிறாங்க, அது குறித்து இங்கே விவாதம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இங்கேருந்து போயிட்டாங்க, அவங்க மேலே வந்து விமர்சனங்களை அள்ளி தெளிக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் திமுக எப்படி வந்து இவங்கெல்லாம் இல்லாமல் அடுத்த கட்ட இல்லை இல்லாமலாம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் சில கட்சிகள் இருக்குது, மொத்தமாக 0 ஆயிரல. நீங்கள் ஏற்கனவே அவங்களோட பலமே ஆனால் இவங்க தானே. ஆமாம், இவங்க தான் இருந்தாங்க, இவங்க தான் பலமாக இருந்தாங்க. ரெண்டாவது அடையாளமாகவும் இருந்தாங்க, ஒரு மதசார்பற்ற கூட்டணின்றதுக்கு ஒரு அடையாளமாகவும் இருந்தாங்க. அவங்க ஒரு தலித் இதுக்கு ஒரு அடையாளமாக இருந்தாங்க. இப்போ அந்த இது இல்லாமல் போகிறதுன்றது ஒரு விஷயம். ஆனால் இதை தாண்டி நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குது, இது பாஜகவை நோக்கி நெருங்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நீங்கள் பாஜகவோட திமுக போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அது வந்து ஒரு கிராஷ் லேண்டிங்காக இல்லாமல் அது ஒரு இட் வில் டேக் டைம். ஒரு சேஃப் லேண்டிங்கு ஒரு டைம் தேவைப்படும் அவங்களுக்கு. இன்னையிலேருந்து ஆரம்பித்து அவர்கள் மெதுவாக பண்ணி இது நீ தான் சொன்னல ஏற்கனவே, நீங்கள் 67 எப்படி வந்து 2 பேர் சேர்ந்தாங்க, கம்யூனிஸ்ட்டுகள் எப்படி இணைந்தாங்க, எதிரெதிர் கட்சிகள் எப்படிலாம் ஒன்று சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பல இடத்துல பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போ காங்கிரஸ் கூட்டணியே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்ததெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் சில இதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியும் எதிர்கட்சியாக வந்தவர்களாம் திரும்ப சேர்ந்துருக்காங்க. அதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். அந்த டைம் இந்த 3 வருஷம் இருக்குது. அதில் வந்து மெதுவாக வந்து ஒரு வேளை பிஜேபி வந்தாலும் வரலாம், அப்படி இல்லை இவங்க வந்து அதே ஸ்டாண்டு வேணும். ஏன்னா நீங்கள் நிறைய எம்பிக்களோட நம்ம பேசணும்னா திமுக எம்பிக்கள்கிட்ட அவங்க போலான்ற மனநிலை இருக்க தெரியுது. ஏன்னா சென்ட்ரல் மினிஸ்டரில் வந்து ஒரு பவர் கிடைக்குதுன்னு தான் சொன்னேன் நான். அரசியல்வாதிகள்லாம் பவரை தேடுறவர்கள், அது எங்கே இருந்தாலும் வரலாம் அப்படின்னு ஆகும். அப்போ ஒருவேளை அதுக்கு ஒருவேளை சென்ட்ரலில் வந்து அந்த கவர்மெண்ட் தான் திரும்ப வரும்னா, அப்போ அவங்க ஒரு பவர் இருந்தால் இங்கே வந்து கலைஞரை தூக்கிட்டு போகும்போது போய் கேட்டை கொண்டு போய் காராலேயே இடிச்சாங்க. அப்போ வந்து இந்த கூட்டணிகள்லாம் வந்துட்டு கொள்கை கூட்டணி கிடையாது, அரசியல் எதுவுமே கொள்கை கூட்டணி கிடையாது. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப நான் அப்படியே எடுத்துக்கிறேன். திமுகவுக்கு வந்து புது எதிரி உருவாயிருக்காங்க. அவங்களுக்கு காங்கிரஸ் தான் இப்ப எதிரி. காங்கிரஸை வீழ்த்த வேண்டும். அதுக்கு நீங்க பாஜகவை விசிகாவை வந்து டெல்லியில நீங்க வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை, அது இங்க வீழ்த்திக்கலாம். அதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. காங்கிரஸை வீழ்த்துவதுதான் இப்பொழுது வந்து திமுகவின் இணைய போராளிகள் இருக்காங்களா அவங்களுடைய தலையாய கடமையா வந்து இனிமேல் காங்கிரஸை பழி வாங்கணும், துரோகத்துக்கு வந்து இது பண்ண அதுக்கு நீங்க பாஜகவோட வேற யாரோடனாலும் நீங்க போய் கூட்டணி சேரலாம் அப்படின்னு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகே சார், கண்ணன் சார், இப்ப தாவேகா வந்து கூட்டணி இல்லாம தான் தேர்தல் சந்திச்சாங்க.
அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து சார் சொன்ன மாதிரி 0 to 35 அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர். அதை வந்து அவங்க சாதிச்சு காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனாலும் இந்த கூட்டணியோட பலம் வந்து ஆட்சி அமைக்க தேவைப்படுது. ஆனா இதை கேரி பண்ணிட்டு போக வேண்டிய கட்டாயம் தாவேக்காவுக்கு இருக்கா? அஃப்கோர்ஸ் கூட்டணிங்கிறது தான் ஜனநாயகம், கூட்டணி ஆட்சிங்கிறது ஜனநாயகம். அதை ஒதுக்கி பார்த்துட்டா தாவேக்காவுக்கு இந்த கூட்டணிகளோட தயவு தேவை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ரெண்டு விதமான வியூகம். ஒன்று வந்து நாங்கள் தனியாக இல்லை, அது தேர்தலுக்கு முன்னாடி இப்போ எங்கள் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்கும், அப்புறம் பல இடங்களில் இந்த சின்ன கட்சிகளுடைய வரவு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை விட முக்கியமானது என்னென்னா திமுகவை தனிமைப்படுத்துறது. திமுகவை தனிமைப்படுத்திட்டாங்க. என்ன, அதுதான் உண்மை. கொங்கு கட்சி இருப்பது அதெல்லாம் வந்து பெரிய செய்தி கிடையாது. அது அவங்க சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இருந்திருக்கணும், கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்கணும், காங்கிரஸ் இருந்திருக்கணும். அப்படி இல்லாத திமுக வந்து இதற்கு முன்னாடி 67க்கு பிறகு இதே மாதிரி ஒரு கையறு நிலையில் 1977 இருந்துச்சு. அதோட யாரும் கூட்டணி வச்சுக்க தயாராக இல்லாத ஒரு நிலைமை. அப்போ தனியாக அதை வந்து டேர்னிங் எ டிஸ்அட்வான்டேஜ் டு அன் அட்வான்டேஜ்னு சொல்கிற மாதிரி கலைஞர் என்ன சொன்னார், அப்போது ஜனதா கட்சியோட போய் இவர் வந்து முட்டி மோதுறார், அவங்களோட திருப்பி அந்த தொடரணும் அப்படின்ட்டு. அவங்க இவரோட வரலை, இவங்களோட சேர்ந்ததுனால தோற்று போயிட்டோம், நாடாளுமன்ற தொகுதிகள் நிறைய வெல்லலை அப்படின்னு அவங்க நினச்சி வெளியே போயிட்டாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, அவங்களோட நம்ம தொடர்ந்து கூட்டணி பயணம் பண்ணியிருந்தோம்னா பாதி இடங்கள் அவங்களுக்கு தந்திருக்கணும். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நாமே நிற்கலான்னு சொல்லிட்டு 230 இடங்களில் நிற்கிறார் சட்டமன்றத்தில். 4 வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டு கேடிகே தங்கமணி அவர் சொல்லி உடச்சி வெளியே வந்தவர் அவருக்கு கொடுக்குறார். கொடுத்து 234 இடங்கள்லையும் திமுக சட்டமன்ற தேர்தலை சந்தித்ததெல்லாம் நடந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 24-25% வாக்குகளையும் அவர்கள் பெற்றார்கள், 48 இடங்களையும் பெற்றார்கள். அதனால் திமுக இதை விட மிகப்பெரிய கையறு நிலையிலெல்லாம் இருந்திருக்கு. ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தின் போது கூட 22% வாக்குகளை அவர்கள் பெற்றார்கள். அது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்டமைப்பான ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அது எந்த கட்சியை சொல்லி ஆட்சிக்கு வந்ததோ, பஸ் முதலாளிகளின் கட்சி, மிராசுதாரர்களின் கட்சி, ஜமீன்தாரர்களின் கட்சின்னு சொன்னது, அது அதை விட மோசமாயிடுச்சு. சரிதானா? பல மதுபான ஆலை உரிமையாளர்கள் அந்த கட்சியில் வாசம் செய்கிறார்கள். மிகப்பெரிய ஊடகங்களுடைய அதிபர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். பெரிய கல்வி மான்கள் அவர்களெல்லாம் அந்த கட்சியில் இருக்கார்கள். அந்த கட்சி எதை சொல்லி குறை சொல்லி வந்துச்சோ அதே மாதிரி மாறி போயிடுச்சு. அதனால் இந்த வீழ்ச்சி வந்து மக்கள்கிட்ட தான் அந்நியப்பட்டு போயிடுச்சு. அது திருப்பி மக்கள்கிட்ட போகணும். அது போக முடியுமான்றது நம்ம காலம் நமக்கு சொல்லும். இளைஞர்கள்கிட்ட இந்த கட்சியை கடத்தணும். ஆதி திராவிடர்கள்கிட்ட இதால் கடத்த முடியல. 90ல் இருந்து திராவிட இயக்கங்களுடைய பெரிய வீழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களால் எல்லாரையும் போய் தொட முடியலை. அதுதான் உண்மை. ஜாதி இயக்கங்கள், ஜாதி கட்சிகள் 85க்கு பிறகு வளர்ந்ததுக்கான என்ன காரணம்? உங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய புரட்சி அனைவரையும் சமமாக போய் தொடவில்லை. அதனால தான் விஜய் வந்திருக்கார். அதனால தான் 8 ஆதி திராவிடர்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்காங்க. நீங்கள் தராததை இதற்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர் அப்படி பண்ணார். அவர் பரமேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு ஆதி திராவிடரை இந்த அறநிலைத்துறை அமைச்சராக போட்டார். அவர் போனால் பூரண கும்பத்தோடு வரவேற்கணும். இதெல்லாம் அந்த காலத்திலேயே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கக்கன் என்ற ஆதி திராவிடரை அவர் உள்துறை அமைச்சராக நியமித்தார். உங்களுக்கு அதெல்லாம் அந்த மனசு வரலை. நீங்கள் ஒரு ஆதி திராவிடரை துணை பொதுச் செயலாளராக நீங்கள் கொண்டு வர்றதுக்கே உங்களுக்கு கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஒரு ஆதி திராவிடர் எனக்கு தெரிஞ்சிருக்கார் மாவட்ட செயலாளராக. இதெல்லாம் மாறினால் ஒழிய இந்த கட்சியினுடைய நிலை ஒரு கேள்விக்குறி தான். அதனால் இது வந்து சுய பரிசோதனைக்கான ஒரு காலம். கூட்டணி இல்லாமல் இது தேர்தலை சந்திப்பதில் வந்து ஒரே ஒரு நன்மை இருக்குது. என்னென்னா, கட்சியில் இருக்க பல பேர் இந்த கூட்டணியினால் வாய்ப்புகளை இழந்தவர்கள், பல தேர்தல்களில் வாய்ப்புகளை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வந்து கட்சி ஆட்சிக்கு வரணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது. அவனுக்கு தான் ஒரு கவுன்சிலர் ஆகணும், தான் ஒரு எம்எல்ஏ ஆகணும், அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அதனால் இவர்கள் அத்தனை பேரையும் அதிகாரமயப்படுத்தலாம், இவர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு தரலாம், இவங்களெல்லாம் திருப்பி கட்சியில் ஒரு பெரிய ஈடுபாடை கொள்ள வைக்கலாம். அது மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை. மற்றபடி தனியாக ஒரு இவ்வளவு பெரிய ஒரு தாவேகா கூட்டணியை அடுத்த தேர்தலில் சந்திப்பது என்பது தற்கொலை முயற்சி.
அப்ப இது எப்படி நகரும் அப்படிங்கிறது தான் நம்ம அதே பார்க்க தான் வேண்டியது இருக்கு. அதிமுகலையும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இதே மாதிரி இப்போ நிறைய பேர் இங்கேருந்து போகிறனால அங்கேயும் புது ரத்தம், புது இதனால வந்து விஜயபாஸ்கரால் அமுக்கப்பட்டவர்கள், இதனால் எஸ்பி வேலுமணியால் அமுக்கி வைக்கப்பட்டவர்கள், இதனால் சிவி சண்முகத்தால் எந்திரிக்கவே முடியாமல் அதிமுகவில் இருந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்போ புது புது பதவி, அங்கே புது புது எழுச்சி கிடைக்குது, அதிமுக உற்சாகம் அடைஞ்சவர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் என்ற சொன்னார். அதிமுக உற்சாகம் அடையுது. இவங்க எல்லாம் இந்த குறுநில மன்னர்களாக அதிமுகவில் கோலோச்சியவங்கலாம் தாவேக்காவுக்கு போகும்போது தாவேக்காவில் ஆர்கானிக்கா வந்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, ஸோ அதை தான் இப்போ அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஸோ இங்கே டிவிக்கு வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு இருக்கா இவங்களோட வருகையினால? அதாவது நான் அதிமுகலேருந்து வந்தவங்களையும் சொல்கிறேன், கூட்டணி கட்சிகள்லாம் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் சில தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் தாவேக்காவிற்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்காது தாவேக்காவிற்கு. அப்படிங்கிறப்ப தாவேக்கா டிஸ்டர்ப்ட் ஆகுதா? எப்படி இதை எடுத்துக்கலாம் நம்ம? இல்லை, இட்ஸ் டூ ஏர்லி. நம்ம அதெல்லாம் வந்து இப்போ உடனே சொல்ல முடியாது. பட் நிச்சயமாக வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து வருபவர்கள் வராங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. இப்போ கடந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஎம்ஐலேருந்து அவங்க பிக் பண்ண ஆட்களை தான் கேண்டிடேட்ஸாக நிறுத்தி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் வேறு யாராச்சும் கேண்டிடேட்டாக கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு அசாதாரண சூழல் வரும்போது அவங்க வேறு கட்சிக்கு போயிடுவாங்க அல்லது வேறு இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடுவாங்க அப்படின்ற அச்சம் என்பது இருக்கிறது. இப்போ கூட அந்த அச்சம் என்பது தாவேக்காவில் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் மாற்றுக் கட்சியில் வந்தவர்கள் லாஸ்ட் மினிட்ல கேண்டிடேட்ஸாக கொடுத்தவங்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அவர்கள் மீது ஒரு பார்வை என்பது கட்சி தலைமைக்கு இருக்கிறது. ஏன்னா 108 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான நம்பர் இல்லை, உங்களை நிம்மதியாக உட்கார வைக்காத நம்பர். இப்போ இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த வேகத்தில், அந்த முயற்சியில் அரசியல் ரீதியாக இவர் செய்கின்ற தவறுகள் இருக்கு இல்லையா, தாவேக்கா தலைமை செய்கின்ற அந்த தவறுகள் கட்சியை வந்து பாதித்து விடுமோ அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு எண்ணம், ஒரு அச்சம் பலருக்கு இருக்கிறது. இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னும் போது நீங்கள் மறுபடியும் அந்த பழைய ஆட்களே கொண்டு வந்து வேறு கட்சியில் இருக்கிறவங்களே கொண்டு வந்து நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா, அவங்க அங்கே ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இருந்த மாதிரி அதே ஆக்டோபஸை நீங்கள் கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா இவங்களும் ஆக்டோபஸ் மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்ற ஒரு ஐயம் இருக்கிறது, ஒரு கவலை இருக்கிறது. அப்போ இதெல்லாம் தாவேக்கா தலைமை தெரிந்து தான் இதை செய்கிறதா அல்லது கண்மூடித்தனமாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு அந்த நம்பர் 120 அப்படின்ற நம்பரை வந்து அது தாவேக்காவுடைய தனிப்பெரும் கட்சி அப்படின்ற ஒரு ஆட்சி அப்படின்ற 5 வருஷம் கம்ஃபர்டபுளா ஆட்சி நடத்தி அந்த அந்த எண்ணம் தான் வந்து மேலோங்கி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அது அந்த 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 ஒரு அந்த ஒரு கன்சர்ன் இருக்கு இல்லையா அவங்களுக்கு. நம்ம மைனாரிட்டியாக தான் இருக்கோம், நம்ம மைனாரிட்டியாக தானே இருக்கோம். இப்போ திடீரென்று திருமாவளவன் அவர்கள் இங்கே ஒன்று பேசிட்டு அங்கே டெல்லிக்கு போனால் நான் தான் கிங் மேக்கர் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லும்போதோ, அந்த திமுகவில் கூட்டணியில் இருக்கும்போது திமுக கூட்டணியை விமர்சித்து அவ்வளவாக இந்த கட்சிகள்லாம் பெரிய அளவில் இந்த 5 வருஷத்தில் பேசலை. அல்லது கூட்டணியில் தொடரும் போது கூட திமுக மீதான விமர்சனங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை பற்றி கேட்டோன்னா கூட அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார்கள். திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார், வேங்க வயல் மற்ற காஸ்ட் அட்ராசிட்டிஸ் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விளக்கங்களை கொடுப்பார்கள், விமர்சனம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி டிவிகேவை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறாங்க உடனே. திடீரென்று எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, இவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, உடனே கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வந்து வைக்கப்படுகிறது. தாவேக்கா அரசாங்கத்தை நேரடியாக நான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்த்து நேரடியாக கேட்குறேன் அப்படின்னு கூட்டணி கட்சியிலே இருந்துட்டு ஒரு மாதிரி வேகமாக கேட்குறேன். இந்த கோவம்லாம் இவ்வளோ கோவம் உங்களுக்கு இருக்கு, கடந்த 5 வருஷத்தில் எங்கே போச்சு அந்த கோவம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அந்த கோவம் தான் இவ்வளவு நேரம் அடக்கி வச்ச கோவம் தான். இப்போ அடக்கி வச்ச கோவம், நீங்க அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம பேசணும் அப்படின்றத வந்து இன்னைக்கு தான் இந்த கட்சிகளுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி. நம்ம சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு பிரச்சனைகள்ல பேசியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய டோன் அண்ட் டெனர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனாலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து திமுக மீது வந்த பழி பாவத்துக்கெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. நீங்க வேங்க வயல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேலை வந்து பயங்கரமான வேலை அவங்க பார்த்துருக்காங்க. களத்தில் போய் போராடி இருக்கிறார்கள், அந்த மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் எங்கேயுமே வெளியே வரல, எல்லாமே அடக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது இப்போ எல்லாமே வந்து திடீர்னு பேசுறது வந்து தாவேக்கா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆட்சியாளர்கள் வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுது. நெருக்கடி. நீங்கள் ஒரு 55 நாட்கள் தான் ஆகுது, திடீரென்னு நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, இவ்வளவு தாவேக்கா வந்து இந்த ஆட்களை வரவங்கெல்லாம் சேருங்க, நீங்கள் எம்எல்ஏவா வாங்க
இமீடியட்டாக ஜாயின் பண்ணி, நீங்கள் எம்எல்ஏவா முதல் மாடியில் போய் ஆதவ பார்த்துருங்க, நீங்கள் எம்எல்ஏவா நீங்கள் 2வது மாடியில் போய் புஷியை பார்த்துருங்க, புஷி ஆனந்த் அவர்களை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு பரபரப்பு இருக்குல்ல. பழைய அமைச்சரே ஒரு 10 பேர் இருப்பாங்க போல இருக்கு. ஆமாம், நம்ம இது தினம் தினம் பார்க்குறோம்ல. இதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் 6 மாதம் தான் இந்த கவர்மெண்ட், எப்போ வேணா தேர்தல் வரலாம், தயாராக இருங்க, எப்போ வேணா இது கவிழ்ந்துடும் அப்படின்னு கொடுக்குற அந்த இது வந்து ஒரு பக்கம் வந்து அதிகாரிகளை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறது. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்ற விஷயங்கள்லாம் வரும்போது அதிகாரிகள் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்டுட்டு நம்ம மேலே ஏதாச்சும் பேரை கீரை சேர்த்து விட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னும் போது, இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வருதுன்னா எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு கணக்கு இவங்க பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவரோட அப்பா தான் சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, எதிர்க்கட்சியின் தலைவர். நான் என்ன கேட்கிறேன், ஒரு எதிர்க்கட்சியின் தலைவர் ஒரு கல்யாண நிகழ்வுக்கு போறாங்க, ஒரு நல்ல நிகழ்வு, நீங்க அங்க போய் இன்னும் 6 மாசம் தான் அரசியல் எங்கேயுமே சொல்லக்கூடாது. கடந்த கால வரலாற்று எடுத்தோம், எல்லா கல்யாணத்தையும் பேசியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். இங்க இந்த நிகழ்வுகள்ல போற இடத்துல எல்லாம் இதை பேசுறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நேற்றைய தினம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. நானும் யோசிக்கிறேன், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல மக்களே இந்த ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள், அப்போ மக்களே இந்த ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள் அப்படின்னு அந்த கவிழ்க்கக்கூடிய யோசனையிலேயே நீங்க ஏன் இருக்கீங்க? இல்ல, அவங்களுக்கு தான் யார் எம்எல்ஏன்னு தெரியலங்கிறாங்களே. நீங்க அதுதான் அதெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதெல்லாம் வந்து வேற லெவல். அவர் சட்டமன்றம் முடித்து விட்டு நான் வீட்டுக்கு போய் டிவி ஆன் பண்ணும்போது ஒரு அமைச்சர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்றாங்க, மக்கள் லைவ்ல பார்க்குறாங்க. ரொம்ப நகைச்சுவையாக, ரொம்ப ஏளனப்படுத்தி, நம்ம சார் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சொன்ன மாதிரி தனி மனித தாக்குதல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை, அந்த டிஸ்கோஸே ரொம்ப குறைஞ்சி போயிருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இன்றைக்கி தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து இன்னும் அந்த டிஎம்கே ஹேங் ஓவர் இருக்குது. அவர்கள் வந்து தாவேகாவை அவங்களுடைய கட்சி தாவேகாவை ஆதரிக்குது அப்படின்னா கூட அது ஓகே, ஆனால் அவங்களுடைய மனசெல்லாம் வந்து திமுகவுக்காக ஒரு எண்ணம் இருக்கிறது. ஓகே, புரியுது. திடீரென்று நாம் வந்து என்ன, நம்ம இவ்வளோ நாள் நம்ம திமுகவோட பயணிச்சிட்டோம், திடீர்னு தாவேகாவுக்கு நம்ம வந்து எப்படி பேசுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கேட்குறேன், இடதுசாரி கட்சிகள் ரைட், நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே வரல, கூட்டணி இல்லை அப்படின்றீங்க, முதலமைச்சர் ஒரு கன்சல்டேட்டிவ் மீட்டிங்கை கூப்பிட்றாரு, ஒரு ஆலோசனை கூட்டம் தான் அது, உடனே அங்கே போய் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணுற கூட்டம் இல்லை. இடதுசாரி கட்சிகள் போயிருக்கலாமே, நாங்கள் அதுக்கு வரமாட்டோம், நாங்கள் உங்களை வந்து 11 மணிக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறது என்ன? நீங்கள் போய் அங்கே கன்சல்ட் பண்ணுறாங்க, கூப்பிட்ட போங்க. கடந்த முறை நீங்கள் அதை சொன்னீங்களா? சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரமா. ஷபீர் சொல்றது இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், சொல்லிடுங்க. அதுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஒரு ஆலோசனை கூட்டமும் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு நடத்தினதில்லை. அறிவாலயத்தில் நீங்கள் வாங்க, இந்த முக்கிய பிரச்சனை குறித்து நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு கூப்பிடவே இல்லை. நீங்கள் இன்னொன்று யோசிக்கணும், அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து உண்மையிலேயே பெரிய மதிப்பு மரியாதைலாம் எனக்கு இருக்கிறது, அரசியல் ரீதியாக அவர் ஒரு மிகப்பெரிய தெளிவான ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு பார்க்குறேன். திமுக அதிமுக சேர்ந்து இவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க அப்படின்றத ஒரு 2 நாள் 3 நாள் அவர் நம்பினார் இல்லையா? டிலே ஆச்சு, 1.5 நாள். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் திமுக ஒரு ஸ்ட்ரீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கல, அறிவாளத்தில் ஒரு சேர் எக்ஸ்ட்ரா போடலன்னு வச்சுங்க, அந்த மாதிரி ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கல, ஆனால் இவரை 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்கேருந்து அவருக்கு வந்து அப்படி வந்துச்சு? அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அவங்க சொல்லும் போது, ஒரு ப்ரொப்போசல் அவங்க வரும்போது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்க வேணாமா? பட் இதெல்லாமே வந்து பல கேள்விகளை எழுப்புகிறது. அப்போ எனக்கு அந்த டிஎம்கே ஹேங் ஓவர் வந்து நான் சில தலைவர்கள்ட்ட பார்க்குறேன், பல பேர் டிவைடடாக இருக்குது. நீங்கள் எல்லா கட்சிகள்லேயும் தலைவர்களுடைய கருத்துக்கள் வந்து டிவைடட் ஆகிருச்சு. ஒரு பக்கம் சில பேர் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, சில பேர் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்குது. இந்த டிஎம்கே ஹேங் ஓவரும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு காரணம். இது ஒரு ஸ்மூத் ரைட் டிவிகேக்கு இருக்காது. ஸோ அதனால் வருகின்ற நாட்கள்லையும் அவங்க இதை ஃபார்மலைஸ் பண்ணி ஒரு காமன் கோல், ஒரு காமன் அஜெண்டா. நான் என்ன சொல்கிறேன், 50 நாள் ஆச்சு, நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க, ஏன் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், இதுதாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு ஏன் லெஃப்ட் பார்ட்டிஸ் ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணல இது வரைக்கும்? காரணம் என்ன? பண்ணியிருக்கணுமா இல்லையா? லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆதரிக்கிறாங்கன்னா, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங்,
ஒரு கவர்மெண்ட் ஆதரிக்கிறாங்கன்னா ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்வாங்க. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நீங்கள் இமீடியட்டாக ஒரு 50 நாளில் உருவாக்க வேண்டியது தானே. ஒரு ப்ராடர் ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றத அப்போங்க தாவேக்காவை தர்ம சங்கடப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறாங்க. மேபி செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கலான்றாங்க. பட் நாங்கள் வந்து கூட்டத்துக்கு வரமாட்டோம், நீங்கள் கூப்பிடுற ஆலோசனை மீட்டிங்க்கு வரமாட்டோம் அப்படின்றது கூட தர்ம சங்கடப்படுத்த உண்மைதான். இது எல்லாமே வந்து ஒரு மர்மர்ஸை கிரியேட் பண்ணுது. ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு விதமாக செட்டிலே ஆகாமல் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது. அவங்களுக்கு இன்னும் திமுகவிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளில வர மனசு வரல, அப்படி எடுத்துக்கலாம். சில பேருக்குன்னு சொல்லலாம், நான் அப்படிதான் பார்க்குறேன். எல்லா கட்சிகளையும் டெல்லியில் ஒரு தேவை இருக்குது மேடம். டெல்லியில் வந்து இப்போ பிஜேபி பண்ண இப்போ அந்த இந்தியா பிளாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு போகுது. இப்போ இடதுசாரிகள் பிஜேபியை எதிர்த்து, ஏன்னா நிறையா மம்தா, தேஜஸ்வி எல்லாம், அகிலேஷ் எல்லாம் காங்கிரஸோட ஒற்றுமையாக இல்லை. அப்போ காங்கிரஸ் அல்லாத ஒரு எதிரணியை உருவாக்கலாம் அப்படிங்கும்போது திமுக அங்கே 22 எம்பியோடு இருக்கும்போது அவங்களுடைய தேவை இருக்குது. அதனால் கூட இங்கே ஒரு பேரலல் உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு, ஆனால் திமுகவோட பெரியது இல்லை. ஏன் காங்கிரஸ் வந்து அங்கே எதிர்கட்சி, காங்கிரஸ் இதில் கேரளாவில் இங்கே வந்து கூட்டணி கட்சி. ஸோ அதனால் நீங்கள் வந்து மத்தியில் கூட்டணி ஆட்சி, அரசியல் கட்சிகள் மேடம் நம்ம வந்து அதை எதிர்பார்க்க முடியாது. அதனால அது ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றேன். மத்தியில் கூட்டணி, மாநிலத்தில் தனி அணி அப்படின்ற மாதிரி ஒரு புது. ஓகே, ஸோ ஃபைனல் ரவுண்டில் இந்த நீங்கள் குறுக்கிட விரும்புனீங்க, அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறத, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறத பற்றி திரு ஷபீர் சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் யாருக்குமே வந்து இன்னும் இந்த தாவேகாவினுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையே இன்னும் யாருக்கும் வரலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்து தான் அவங்க இந்த ஆட்சி கவிழ்ந்துரும். இந்த ஆட்சியில் அமைச்சர்கள் பேர் யாருக்கும் தெரியல, யார் எம்எல்ஏ யார் அமைச்சர்னு முதலமைச்சருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியலங்கிறதெல்லாம் பழைய ஜோக் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 2 மாதம் ஆயிடுச்சு. மக்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது யாருன்னு. அது ஒரு சின்ன ஜோக். அது ஃபஸ்ட்டு வரும்பொழுது அதை ஒரு ஜோக்காக ஒரு ரீலாக போட்டிருந்தாங்க. அந்த ரீலியே எடுத்துட்டு எப்படி வந்து செங்கலை காட்டி 3 முறை ஓட்டு வாங்கணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி அதையே காட்டிட்டு இவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் இது பண்ண முடியாது. இன்னொன்று, அவங்களுக்குள்ள அந்த இன்ஸ்டாகிராமை வச்சு ஜெயிச்சிட்டாங்க, திரை கவர்ச்சினால் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க நகர்ந்தாதான் மக்கள் தங்களை நிராகரித்திருக்கிறார்கள். எதற்காக நிராகரித்திருக்கிறார்கள்? கண்ணன் சார் சொன்ன மாதிரி இந்த 60 வருடங்களில் நீங்கள் பேசினதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணீங்களா? யாரை எதிர்த்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க? எந்த விஷயங்களை எதிர்த்து ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பண்ணையார்களை எதிர்த்து ஆரம்பித்த கட்சியில் இன்றைக்கி முழுக்க பண்ணையார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. நாம் எல்லாருமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி மட்டும் பேசுகிறோம். ஆனால் மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒவ்வொரு உதயநிதி ஸ்டாலின்கள் இருக்கிறாங்க. கடலூருக்கு போனீங்கன்னா எம்ஆர்கே அவர்களுடைய பையன்தான் வரணும்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. பொன்முடிக்கு பிறகு அவருடைய மகன் தான், ஏவாவலுக்கு பிறகு அவருடைய மகன் தான், துரைமுருகனுக்கு பிறகு அவருடைய மகன். அப்போது கட்சியில் இது வரைக்கும் 30 வருஷமாக போஸ்டர் ஓட்டினவங்க, லைட்டு கம்பம் கட்டினவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் திமுகவில் இருந்து குரல் வருது. ஸோ அப்போ நீங்கள் தனியாக நீங்கள் நிற்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. உங்கள் கட்சியை, உங்கள் கட்சிக்காரங்க இது வரைக்கும் உங்கள் கட்சியை வளர்த்தவர்களை நீங்கள் எப்படி மதிக்க போகிறீங்க? அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்து கொடுக்க போகிறீங்க? உங்கள் கட்சியில் இளைஞர்கள் வருவதற்கு என்னென்ன பண்ண போகிறீங்க? இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, ஆனால் அந்த இளைஞர்கள் கார்த்திக் மோகனா இருக்கிறாரு, அந்த இளைஞர் வந்து கௌதம் சிகாமணியாக இருக்கிறார். ஏன் வேறு யாருமே வில்லிவாக்கத்தில் நிற்கக்கூடாதா? வேறு யாருமே கடலூரில் நிற்கக்கூடாதா? பொன்முடி அவர்களுடைய தொகுதியில் வேறு யாருமே இல்லையா? துரைமுருகன் அவர்களை எதிர்த்து 28 வயது கொண்ட ஒரு டாக்டர் நந்தகுமார்னு ஒருத்தர் டிக்கெட் கேட்டார், அவருக்கு கொடுத்துருக்கலாம், அவருக்கு கொடுக்கல. இதுதான் திமுகவினுடைய. ஆனால் அப்போ அடுத்த தலைமுறைன்னு சொல்லி ஜென்சி மீட்டிங்னு ஒன்று போடுறாங்க. அதில் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் வாரிசு அரசியல் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் உள்ளே வந்துருக்காங்க. அந்த அக்செப்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, நானும் கொத்தடிமேன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்காவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஜென்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களோட ரிலேட் பண்ணிக்கவே முடியாது என்றைக்குமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஆஃபீஸ்லேயே 6 மணி வரைக்கும் ஆஃபீஸ்னால் 7 மணி வரையும் ஒர்க் பண்ணுன்னா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. திஸ் இஸ் மை டைம் ப்ரோ, வை ஷுட் ஐ ஒர்க் ப்ரோன்னு கேட்குறாங்க. அவங்க கிட்ட போய் நான் கொத்தடிமேன்னு சொன்னீங்கன்னா அவங்க எப்படி உங்களை ரிலேட் பண்ணிப்பாங்க? நீங்கள் அவங்கள விட்டு அந்நியப்பட்டுக்கிட்டே போகிறீங்க. அவங்க கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்கள் அவங்க லாங்குவேஜ் பேசணும். நீங்கள் நம்ம கொத்தடிமையாக இருப்பதில் பெருமை கொள்கிறோம்னா அதில் வந்து எந்த ஒரு பெருமையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த ஜென்சி பீப்புளுக்கு இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு அது கனெக்டே ஆகாது. இப்போ நிறைவாக என்னன்னா, இப்போ 2031 ரொம்ப தூரம் இருக்குங்கிறத பார்க்க முடியுது.
காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட தான் பயணிக்குமா, திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி இல்லாமல் எப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கும், இந்த கூட்டணி கணக்குகள் எப்படி மாறும், ஒருவேளை திமுக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமா, அது எப்படி நகரும்? திமுக அதிமுக கூட்டணி 29க்கோ இல்லை 31க்கோ இருக்காதுன்னு என்னால் சொல்ல முடியல. பாஜகவை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க. திமுக அதிமுக ஒரு கட்டத்தில் ஒரு கூட்டணியாக இல்லை ஒரு நேஷனல் பார்ட்டி இல்லாம சந்திப்பாங்களா தேர்தல்? சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திமுக அதிமுக ஒரு கூட்டணியா இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் நிச்சயமாக தள்ளப்படும் சூழ்நிலை இருப்பதாக நான் பார்க்குறேன். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 29க்கு நாங்கள் இருப்போம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ 31க்கு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா திரு விஜய் அவர்கள் மீது நான் வந்து இது வந்து அடுத்த தேர்தலையும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்றதுக்காகலாம் சொல்ல வரல. ஸோ ஒரு புது ஃபோர்ஸ் வந்திருக்கும் போது அந்த புது ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு வேகமாக வந்திருக்குதுங்கிறத பார்க்கணும். ஒரு முதல் தேர்தலே 35% வாக்குகள் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவர் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு வரணும்னா அதற்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கணும். அந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போது இந்த அலையன்ஸ் வந்து 29க்கு இந்த அலையன்ஸ் தான் இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த அலையன்ஸ் தான் இருக்கும். ஒருவேளை திமுக அதிமுக 29ல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலன்னா கூட 31ல் அப்போ விஜய் அவர்களுடைய கட்சி ஃபார்மிடபுளாக இருக்கக்கூடிய நிலையில் அவங்க ஒருவேளை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நான் அலையன்ஸ்ன்னு மீண்டும் சொல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணுமோ அப்படிங்கிற கட்டாயத்திற்கு அவர்கள் ஒரு சில கேள்விகள். இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ வந்து கிங் மேக்கர்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, இல்லை வந்து வேற வழி இல்லை அவங்களோட தான் நம்ம பயணித்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குல்ல. இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் கொடுக்காத அமைச்சர் பதவியை திரு விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறார்ல. உங்களுக்கு மரியாதை வந்து பெயரளவில் மனதில் மட்டும் இடம் கொடுக்காம அமைச்சரவையிலையும் இடம் கொடுத்துருக்காங்கல்ல. திமுகவில் பல ஆண்டு காலம் உங்களுக்கு மனதில் மட்டும்தானே இடம் இருந்தது, அமைச்சரவையில் இடமே இல்லைல்ல. அப்போ கொடுத்துருக்கும் போது இது வின் சுச்சுவேஷன் தான். இது வந்து அந்த ஸ்மாலர் பார்ட்டிஸ்க்கும் இதில் பெனிஃபிட் இருக்குது, தாவேக்கா போன்ற ஒரு ஆளுகின்ற கட்சிக்கும் இதில் பெனிஃபிட் இருக்குது. இன்னொன்று ஷபீர் அவர்கள் சொன்னார், அந்த லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க, அசர்ட்டிவாக இருக்கிறாங்க. அது வந்து தே ஹவ் லேர்ன்ட் இட் த ஹார்ட் வே. திமுகவோடு இருந்து திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு அவங்க பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த 5 வருஷத்துக்கு கழிச்சு. அதனால் தாவேக்காவோடையும் அந்த தப்பை செஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த கூட்டணிக்கெல்லாம் தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் வரல, தேர்தல் அப்போ பார்த்துக்கலாம், நாங்கள் உங்களை மரியாதை நிமித்தமாக வந்து சந்திக்கிறோம், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து இது ரொம்ப மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நிறைவு கருத்தை அதை எடுத்துக்கிறேன் சார். இது வந்து எப்படி போகுங்கிறத அவர் சொல்லிட்டார், அதோட டேரக்ஷன் இப்படி தான் இருக்கும், 29 இப்படி தான் இருக்கும், அதிமுகவும் திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நிறைவா நீங்கள் என்ன சொல்லுங்க? 29க்கு முன்னாடி பை எலெக்ஷன்லேயே அந்த உடன்பாடு வந்தாலும் வந்துடும் நான் பார்க்குறேன். 29 வரைக்கும் வெயிட் பண்ணுவான்னு பார்க்கல. அப்போ நாம் தமிழர் கட்சியும் வந்துருமா உள்ளார, அப்படி எடுத்துக்கலாமா? நாம் தமிழரும் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு இப்போ 7 சீட் இருக்குன்னா 3, 3, 1 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்கன்னா மற்ற இடத்துல நாங்கள் போட்டியிட மாட்டோம், இந்த இடத்துல அவங்க போட்டியிடுவாங்க அப்படின்னு ஒரு வேளை வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆமாம், அது வந்து 29 மாதிரியா இல்லை தகவல் வந்துருச்சா அப்படி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் அதில் வந்து அது கொடுத்த விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இதை பண்ணலாமா, பண்ண மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நீங்கள் இப்போ சிவபிரியன் சார் சொல்லும்போது சொன்னார் 35 குலைக்கிறது அவ்வளோ கஷ்டம், அதுக்குள்ளே அவங்க அந்த 35 நம்ம இது பண்ணி இறங்கிருமா என்னென்னு. ஆனால் 65 எதிராக இருக்குது, அதை கோஆர்டினேட் பண்ணால் போதும்ல, அதை பூரா ஒருங்கிணைச்சா போதும். அப்போ அது வந்து 65ல் 50க்கு மேலே வந்து 51 வந்துட்டாவே போதுமே அந்த 65. அப்போ அதை நோக்கிய ஒரு கருத்து இது பண்ணுவாங்கள்ல. அதனால தான் நான் சொன்னேன் முதலையே, அவர்கள் வந்து ஒருவேளை ஆட்சி அமைப்பு இருக்குது ஜனநாயகத்தில் 108 எப்படி 118 ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுகிறார்களோ, அப்போ அந்த 108 விட்டுட்டு மீதி இருக்கவர்கள் வந்து இணைந்து செயல்படுவதில் ஒரு சட்டப்படி ஒரு தப்பும் கிடையாது, கான்ஸ்டியூஷனல் படி தப்பு கிடையாது. அதுதான் சிஸ்டம். அது நீங்கள் எதிர்கட்சியாக இவ்வளோ எப்படி பண்ணீங்க, இப்போ எப்படி எதிர்கட்சியாக பண்ணவங்க தான் விமர்சனம் பண்ண சொன்னேன். இல்லை, கான்ஸ்டியூஷனலாக தப்பு கிடையாது, சட்டப்படி தப்பு கிடையாதுங்கிறது தாண்டி மக்கள் ஏற்றுக்கணும்ல. ஏங்க அதை தாங்க சொன்னேன். இப்போ இவர்கள் ஓட்டு போட்டாலும் விஜய் வரக்கூடாதுன்னு தானே அவங்களுக்குலாம் ஓட்டு போட்டாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்குலாம். அங்கெல்லாம் ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க 2 எம்எல்ஏவை? விஜய் வேணாம், மற்ற இடத்துல 108 இடத்துல விஜய்க்கு அமுக்கணும், இங்கேயே அமுக்கல. எப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்றீங்க? புரியல. பெரும்பான்மையா ஒரு 108 சீட்டு எடுத்தவங்க தானே. அப்ப இவர்களுக்கு யாருங்க ஓட்டு போட்டா? இவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க எப்படி போட்டுருக்காங்க? விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க, திமுக அலையன்ஸ்க்கு. அதாவது திமுக வேணாம்னு ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க, அதிமுக வேணாம்னு ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க. அப்படி கால்குலேட் பண்ணி ஓட்டு போட்டவங்க யாரை வந்து சிஎம் நினைச்சு ஓட்டு போட்டாங்க? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, யூ ஆர் ரைட், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பிரகாரம் ரைட்னு நீங்க சொல்றீங்க. 108 தாண்டி ஓட்டு போட்டவங்க எல்லாம் வந்து விஜய் வேணான்னு ஓட்டு போட்டவங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க திமுக வேணான்னு
வேணாம்னு ஓட்டு போட்டவங்க அதிமுக வேணாம்னு ஓட்டு போட்டவங்களும் ஒன்றிணைகிறாங்கல்ல, அது எப்படி நியாயம்னு கேட்குறேன். இல்லை அதான் சொல்கிறேன் நான், சிஎம் யார் அவங்க அங்கே போட்டது இங்கே மாறலான்னு சொல்கிறீங்களா, அது நியாயம்னு சொல்கிறீங்கல்ல. சிஎம் ஸ்டாலின் நினச்சி ஓட்டு போட்டாங்க அங்கே, அவர்களுக்கெல்லாம் சிஎம் இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டால் சிஎம் ஸ்டாலின் அப்படின்னு நினச்சி தான் ஓட்டு போட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அமுக்கும் போதும் சரி சிஎம் ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் அமுக்கும் போது இவங்க ஜெயிச்சா சிஎம் ஸ்டாலின் அப்படி தானே போட்டாங்க. ஆனால் இவர்கள் போய் சிஎம் விஜய்னு போய் நிற்கிறாங்கல்ல, அதை நீங்கள் ஒன்றுமே விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க. இவர்கள் சேர்ந்தா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது, ஏன்னு தெரியல எனக்கு. கோவம் வரல சார், நான் கேட்குறேன், கேள்வியாக அதான் சொல்கிறேன். இது வந்து இந்த மாதிரி கூட்டணி அமைகிறதுக்கான சாத்தியம் தான் சொல்கிறேன். அரசியலில் எதுவுமே சகஜங்க, எதுவுமே நடக்கும். அவர் அரசியல்ங்கிறது நான் தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், அரசியல் என்பது அதிகாரத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து இங்கே சாமியாராக இருக்கிறதுக்கு யாரும் அரசியலுக்கு வரல. ஒரு வந்து எந்த பதவியும் வேணாம்னு சொல்றது, எந்த கொள்கையும் இல்லை திரு சண்முகம் அவர்கள் சொல்ற மாதிரி எந்த புடலங்காய் கொள்கையும் கிடையாது. அப்படிதான் நான் சொல்றேன், எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன். உண்மையிலே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதான் சொல்றேன், 29 வரைக்கும் போக தேவையில்லை. இப்போ பிஜேபி 98 பண்டாரம் பரதேசின்னு சொன்ன கலைஞர் 99 வாஜ்பாயை ஆதரிச்சு கூட்டணி வச்சாரு. நடக்கலையா? ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ள நடந்துச்சுல அது. அதனால இது வந்து எல்லாமே சாத்தியம்தான். இன்னைக்கு வந்து இந்த கட்சி கூட்டணி இன்னைக்கு வந்து நேற்று வரைக்கும் பாராட்டி பேசியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து வைகோ பேசுறத பாருங்க. போன 9 வருஷமா நான் வந்து சுயமரியாதை இழந்து தன்மானத்தை இழந்துன்ற யாராவது 9 வருஷத்துக்கு இருக்க முடியும்? ஒரு நாள் இருக்கலாம், ஒரு மாதம் இருக்கலாம். 9 வருஷமா இருந்தேன். சரிப்பா ஊழல் இருக்குல்ல, வெளியே போயிருக்க வேண்டியதானு கேட்டால் ஒரு கூட்டணி தருமமான்னு கேட்குறாரு. கூட்டணியில் இருப்பாரு, ஊழல் நடக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஆனால் அந்த கூட்டணி விட்டு போக மாட்டேன். சரி எலெக்ஷன் வந்துச்சுல, அப்போ விலகி போய் இவ்வளோ நாள் கூட்டணியில் இருந்துட்டோம், இப்போ வந்து நாங்கள் வேறு வழி இல்லை, நாங்கள் விஜயோட போகிறோம் இப்போவே, ஏன்னா இந்த 5 வருஷமாக இந்த ஆட்சியில் கரப்ஷன் சொல்லிட்டு வெளியே போயிருக்கலாம்ல. அப்பையும் வந்து கொடுத்த சீட்டை அதை 6 4 அதை 3 ஒன்றை வந்து உங்கள் சின்னத்தின் இல்லைன்னு சொல்லி அப்புறம் அதுவும் பிடுங்கி அப்படி நிற்கும் போதெல்லாம் சுயமரியாதை தன்மான வெளியே வந்திருக்கலாமே, எந்த தடையும் இல்லையே. அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா எதிர் வேணாலும் இன்னைக்கு வந்து வெளியே வந்து பேசுகிறாங்க. அப்போ மாறி மாறி தான் அரசியல்வாதிகள் பேசுவார்கள். அது கட்சி விதிவிலக்கே இல்லை, எல்லாருமே வந்து சாக்கடை பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க. அதனால் வந்து அது நாளைக்கு வந்து அது மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் அது 29 வரைக்கும் போகல. உடன்பாடு வந்து இந்த இடைத்தேர்தலே வந்தாலும் வரலாம். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எல்லாரும் எதை நோக்கி போகும்னு பேசிகிட்டு இருந்தப்போ இடைத்தேர்தலையே வந்து திமுக அதிமுக பாஜக வந்து ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்கிறார். எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. ப்ரீபோல் எலெக்ஷன் அப்போ இருந்த அந்த திமுக கூட்டணி வந்து மோஸ்ட் ஹானஸ்ட் அலையன்ஸா, இல்லை இப்போ போஸ்ட்போலில் இருக்கிறது அது வந்து மோஸ்ட் ஹானஸ்ட் அலையன்ஸா, எப்படி இதை கன்சிடர் பண்ணலாம்? அதோட ஹானஸ்ட் அலையன்ஸ்ன்றது வந்து ஆக்சிமோரான்மா, அப்படி ஒன்றுமே கிடையாது. வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அறிவாளி முட்டாளுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. இதில் என்ன ஆனஸ்டி இருக்குது? எப்படி தேர்தலை வெல்வது, அவ்வளவுதான். அதில் கூட்டணி கணக்குகள், பாலிட்டிக்ஸ் வந்து இஸ் தி ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். எது சாத்தியமோ அதை நோக்கி நகர்வது தான் அதிகார அரசியல். அதனால் இது வந்து ஒரு வகையில் இது திமுகவுக்கு ஒரு நல்ல நேரம்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து தீவிர சுய பரிசோதனை அவர்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வரலாற்றிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜரும் மூதறிஞர் ராஜாஜியும் ஒரு பரம எதிரிகள். அவங்க 71 சேர்றாங்க முதல் முறை. 25 வயசு சின்னவர் பெருந்தலைவர் காமராஜர். எதற்காக சேர்றாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணுன்றதுக்காக. வாழ்நாள் முழுக்க யாரை எதிர்த்து ஒருத்தர் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க முதல்ல சேர்றாங்க. அது பெருசாக வெற்றி தரலை அவங்களுக்கு. பெரிய கூட்டம் கூடிச்சு, அவங்க தான் வெல்வாங்கன்ட்டு எல்லாரும் எழுதுனாங்க. அது நடக்கலை. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், பெரியார் வந்து வளர்த்து விட்டவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க. ஆனால் அவங்கள பிடிக்காத அவர் பெருந்தலைவர் காமராஜரை போய் தாங்கி பிடிக்கிறார். எந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக எந்த திராவிடர் கழகத்துக்கு எதிராக இருந்த மூதறிஞர் ராஜாஜி அண்ணாவை தாங்கி பிடிக்கிறார். இந்த விந்தைகளெல்லாம், இந்த அதிசயங்களெல்லாம் நடந்திருக்கு. இந்த இடைத்தேர்தலில் அவங்க இதையா சொல்கிற மாதிரி நேரடியாக அவ்வளோ வெளிப்படையாக சேருவாங்களான்றது எனக்கு தெரியல. அதுக்கு இன்னும் ஒரு கூச்ச நாச்சம் இந்த அரசியலில் கூட ஒரு கூட்டணியில் உடன்பாடுன்னு சொன்னேன். அதனால அண்டர்ஸ்டாண்டிங் சார் சொன்னார். அதனால கீழே ஒரு 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 கணக்கு இருக்கும். இந்த ராதாகிருஷ்ண நகரில் டிடிவி தினகரன் நின்ன பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க என்ன பண்ணாங்க, அவர் வெல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அவர் வந்து எடப்பாடியை கீழே கொண்டு வந்துடுவாருன்னு நினச்சாங்க. தப்பாக போயிடுச்சு. எடப்பாடி அதெல்லாம் மீறி அவர் வந்து 4 வருஷம் 2 மாதம் ஆட்சியில் உட்கார்ந்து அவர் ஒரு பெரிய சாதனையை ஏற்படுத்திட்டார். அதற்கப்புறம் தான் வந்து அவருக்கு அந்த சாதனையை அவர் தொடர முடியாது போட்டோம். அதனால் இது பொறுத்திருந்து பார்க்கணும். எது வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் ஒன்றாக வருவது என்பது வந்துட்டு அதற்கு தடையாக இருக்கக்கூடியது வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான்.
அதனால் எனக்கு அதை தவிர வேறு எதுவும் அவர் மட்டும் சரின்னு சொன்னார்னா அது வேகமாக நடக்கலாம். நிறைவா இந்த கேள்வியோட உங்களோட செஷன், அதாவது நான் ஃபஸ்ட்டே கேட்டேன், இப்போ ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த மேண்டேட் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டாக இருக்குமா, இல்லை தமிழ்நாடு உடைய அந்த அரசியல் டிஎன்ஏவே மாற்றிருச்சு அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டாக இருக்குமா? அதை எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ இது ஒரு கலவையாக இருக்கும்னு தோணுதுங்கம்மா. இது பாதி எம்ஜிஆர் ஆட்சி மாதிரி எனக்கு தோணுது. மத்திய அரசோட தேவையில்லாமல் ஒரு மோதலை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் என்ன பார்த்தார்னா, இந்த மத்திய அரசை மிகப்பெரிய மோதல் போக்கை கடைப்பிடிச்ச கலைஞர் கருணாநிதி எப்படி வீழ்ந்தார்ன்றதை பக்கத்துல இருந்து பார்த்தார். அதனால் அதை அவர் பண்ணலை. ஒரு ரொம்ப லாவகமாக அந்த 10 வருஷத்தையும் அவர் ஆண்டுட்டு போனார். அதே மாதிரி இவங்க பார்த்துருக்காங்க, இந்த ஆளுநரோட தகராறு, அவர் வெளிநடப்பு, இதெல்லாம் பார்த்துட்டு அதை அவங்க திருப்பி பண்ணுவாங்களா? ஏன் பண்ணணும்? அதனால் இது ஒரு கலவையாக இருக்கும். நிச்சயமா. நிறைவாக உங்ககிட்ட முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு நிறைய விஷயங்கள் வெளில வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இடைத்தேர்தலையே 3 பேரும் உடன்படிக்கை ஏற்பட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபைனலாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தாவேகாவுடைய வெற்றி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. திமுகவுக்கு அது முதல்ல சுமையாக தெரிகிறது. ரெண்டாவது, திமுகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றவர்கள்லாம் நம்ம விஜயை ஆள விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போகிறோமா அப்படின்ற அந்த கேள்வியோடு தான் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடக்கிறார்கள். என்ன பண்ணுறது அப்படின்னு. இது ஒரு விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணிடுது உங்களுக்கு. ஏன்னா பவரில் 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் அந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிவிட்டு அது எல்லாமே இன்றைக்கி ஒவ்வொன்றா அது உடையுது. ஒரு நியூ பிளேயர் அதை உடைக்கிறாரு அப்படின்னும்போது அவங்களுக்கு இவங்க இன்னும் இந்த சிஸ்டம்குள்ளே இவங்க பண்ணி வச்சுருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வெளியே விடுமோ, பல வழக்குகள் சந்திக்க நேரிடுமோ அப்படின்ற அச்சம் என்பது திமுக அதிமுக எல்லாருக்கும் இருக்குது. அப்போது அதுதான் அவங்கள தி ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் பண்ணுவதற்கு உந்துதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு பொது வேட்பாளர். நீங்கள் இன்னொன்று, இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சார் கூட அதை மேற்கோள் காட்டினார். சமூக நீதி அப்படின்னு இவ்வளவு ஆண்டு காலம் திமுக பேசி கொண்டு இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு ஒரு முறை கேபினெட்டில் வருவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், 2வது முறை எம்எல்ஏ ஆவதற்கு வாய்ப்பு கொடுக்கும், 3வது முறை அந்த மாற்றிடுவாங்க. நீங்கள் மற்ற கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க முதல் எலெக்ஷனில் ஃபைட் பண்ணவர் இன்னும் தேர்தல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அவரை கேண்டிடேட் மாற மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த கம்யூனிட்டிஸில் மட்டும்தான் இந்த சேஞ்சஸ்ஸு. அப்போ நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்னா, புதுசாக மாற்றிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் சேஞ்சஸ் நடக்கும். இப்போ 8 கேபினெட் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை, 2வது ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட், பல துறைகளில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய புதிய அமைச்சர்கள், அந்த வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு விஷயம் மாறாதா, நம்ம இப்படியே இருந்துருவோமா அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறது. அப்போ அதை இவங்க கவனிக்கணும் அப்படின்றது தான் இவர்களுடைய பிரதானமான பணி. அதுக்கப்புறம் யார் ஒன்று சேர்ந்தாலும் யார் இது பண்ணாலும் பொலிட்டிக்கலாக இவங்க ஃபைட் பண்ணிக்கலாம், டெலிவர் பண்ணணும். தாவேகா இந்த டெய்லி நடக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்கு இல்லையா, அவர் அப்படி பேசிட்டாரு, அவரை தூக்கி உள்ள வைங்க, இவர் எப்படி பேசிட்டாரு, இவர் வீடியோ போட்டார், இவர் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்ராப்குள்ளே போய் விழுறது அப்படின்றது அது சரியான நடவடிக்கை இல்லை. 2வது, அதிகாரிகள் அதை சொல்லலாம். திடீர்னு அதிகாரிகள் ஒரு வீடியோவில் யாராவது பேசியிருப்பாங்க, எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க மேலே கேஸ் போட்டே ஆகணும், இவர் முதலமைச்சர் இப்படி பேசிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் கோவத்தை தான் ஏற்படுத்தும். நீங்கள் டெலிவர் பண்ணுங்கள், நீங்கள் சொன்ன விஷயங்களை டெலிவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எத்தனை தேர்தல் வந்தாலும் சரி, எத்தனை இது வந்தாலும் சரி, அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஏதாச்சும் இருக்கும், காட்டுறதுக்கு ஏதாச்சும் இருக்கும். செயல்பாடுகள் மூலமாக நாங்கள் பதில் அளித்திருக்கிறோம், முதலமைச்சர் தான் பேசலன்ற விமர்சனம் இருக்குது. ஆனால் அரசாங்க விஷயங்கள்லாம் பல்வேறு விதமான விஷயங்கள் மாற்றங்களை சந்தித்திருக்கிறதுனா அதுவே ஒரு பெரிய கேம்பெயின் மெட்டீரியலாக உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் 50 நாட்கள் என்ன பண்ணோன்னு முதலமைச்சர் சமீபத்தில் பேசினார் அசெம்பிளியில். அதே மாதிரியான ஒரு கவனத்தை அவர்கள் எந்த விதத்துலையும் அதை டிவேட் ஆகாமல் அதை பண்ணும். இங்கே இன்னொரு கேள்வியும் நான் உள்ள ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
அதாவது வந்து அவர் கவர்னன்ஸ்ல வந்து ஃபுல்லா இருக்கிறாரு, பார்க்க முடியுது. ஆனா இந்த இணைப்பு விழா அப்படின்னு வாரம் நடத்துற அந்த பனையூர்ல நடக்கிற அந்த கட்சி மீட்டிங்ல வந்து அவர் கலந்துக்கல. ரீசெண்டா நடந்த பெரிய இணைப்பு விழால கூட அவர் கலந்துக்கலங்கிறத பார்க்க முடியுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, நீங்கள் எல்லா இணைப்பு விழாக்கள்லையும் இவர் போய் கலந்துக்கணும்ல. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியஸ்தர்கள் இணைந்தார்கள்னா அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்குறது அப்படின்றது தட் இஸ் ஓகே. பட் நான் என்ன சொல்கிறேன், வாரம் எதுக்கு இணைப்பு விழா நடத்துகிறீங்கன்னு கேட்குறேன் நான். என்ன அவசியம் வந்துருச்சு? இப்போ திடீர்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து நம்ம வந்து மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் இணைத்து விட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இணைப்பு விழா நீங்கள் நடத்தலாம், ஆனால் வாரம் இணைப்பு விழா என்பது நடத்தப்படும். அந்த இணைப்பு விழாவில் சனிக்கிழமை மட்டும்தான் வந்து கிளைகள் திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி. அவர் தான் பிரச்சாரமே சனிக்கிழமை தானே பண்ணார். இல்லை, சனிக்கிழமை பண்ணார். அப்போ அதை வந்து நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? என்ன இருக்குது, என்ன அவசியம் இருக்குது? இப்போ புரியுது, அதை ரத்தன் பண்ணிட்டு தான் கேட்கணும். ஒரு ஆளுங்கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது அப்படின்னா, தாவேகா ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறது அப்படின்னும் போது இணைப்பதற்கோ தன்னை இணைத்துக் கொள்வதற்கோ பல பேர் வருவாங்க. நீங்கள் அதை வந்து ஒரு வாரம் ஒரு நிகழ்வாக நடத்தி கொண்டு இருப்பது அப்படின்றது கூட எதுக்கு அப்படின்னு நான் உங்களுடைய அதுக்கு ஒரு 10 அமைச்சர் வந்து டெய்லி அந்த விஷயங்களை கவனிக்கிறது, அல்லது வாரம் முழுவதும் ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி இவங்கெல்லாம் இன்றைக்கி இணைய போகிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேலை இருக்குங்க மேடம். நீங்கள் கோஆர்டினேஷன்லாம் சாதாரண வேலை கிடையாது. அப்போ கவனம் என்பது உங்களுக்கு பாதி நேரம் அதில் இருக்கும். இது வந்து ஒரு மக்கள் மத்தியில் இப்படி அதிமுகல இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு அயற்சி. என்ன இது எல்லாரும் பண்றாங்க, என்ன கேட்குறேன், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தாவேகா அதிமுகலேருந்து வந்த எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு தாவேகாவே ஒரு அதிமுக போன்று காட்சி அளித்தால் மக்கள் வெறுத்து போயிடுவாங்க. அப்போ திமுக வேண்டான்னா அதிமுக ஓட்டு போடுவாங்க, அதிமுக வேணான்னா திமுக ஓட்டு போடுவாங்க. இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை என்பது உங்களுக்கு பொலிட்டிக்கலாக திமுக மீது இருந்த அந்த நம்பகத்தன்மை என்பது குறைந்திருக்கிறது. மக்கள் வந்து அவர்கள் வைக்கின்ற விமர்சனங்களை எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு பார்க்குறேன் நான். காரணம் என்னென்னா, பூர்வமான விமர்சனங்களை வைக்கல, ஒரு கோவத்தில் ஒரு வெறுப்பில் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான், ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக அவர்கள் பேசுகிறார்கள். இந்த கவர்மெண்ட்டை வந்து சோஃபா மாடல்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடுத்த கட்ட தலைமுறையை நாங்கள் உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கின்ற தரைக்குறைவான விமர்சனங்கள்லாம் வந்து இப்போ திமுக ஆதரவாளர்களே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஒரு மாதம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். திமுக இந்த கவர்மெண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், வெயிட் பண்ணுங்கள், யூ லெட் தெம் டூ மிஸ்டேக்ஸ், லெட் தெம் கமிட் மிஸ்டேக்ஸ். அந்த சமயத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் அந்த விஷயங்களை கையில் எடுத்து நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னும்போது அது மக்கள் மத்தியில் ஈடுபடும். அதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து இந்த அமைச்சர்கள்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமை ஆனால் இணைப்பு விழாக்களில் போகிறாங்க, நீங்கள் ஏன் மற்ற நிகழ்ச்சிகளில் போகக்கூடாது? நீங்கள் ஏன் மற்ற உங்களுடைய துறை சார்ந்த ஆய்வுகளுக்கு நீங்கள் போகக்கூடாது? பள்ளிகளுக்கு ஏன் போகக்கூடாது? இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகளுக்கு ஏன் போகக்கூடாது? அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வந்து எல்லாருக்கும் வரும். என்ன ஆவாங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வேணான்னு சொல்கிற ஒரு விஷயத்த நம்ம மேலே திணிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோபம் ரெண்டுத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு இரண்டு தரப்பில். அந்த இணைப்பு விழாவில் பேசுகின்ற பேச்சுக்கள் அதெல்லாம் கூட பிரச்சனை. இப்போ பேசி தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு இஷ்யூ வேற போயிருக்கு. ஆமாம், வாரம் நீங்கள் வாரம் தமிழக மக்களுக்கு நீங்கள் என்ன புது கருத்துக்களை சொல்ல போகிறீங்க அப்படின்ற அந்த கேள்விகளும் இருக்குது. இப்போ நீங்கள் கரூரை பற்றி பேசினது, ஒரு அமைச்சர் வந்து பழிவாங்கும் உணர்வோடு ஏன் பேச வேண்டும்? கணக்கு தீர்ப்பது அமைச்சருடைய வேலை இல்லை, அரசாங்கத்துடைய வேலை இல்லை. அப்போது ஒரு கணக்கை தீர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் பேசுவது, ஒரு அமைச்சர் பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதற்கான கேள்விகளுக்கான அந்த பதில்களெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு தரப்புலையுமே தொடர்ந்து நடைபெறக்கூடிய சில விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஒரு முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஒரு அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்க்ரூட்னி இருக்குது, மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் எனக்கு ஒரு செய்தி ஆசிரியர் தான் சொன்னார், தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர், ஜிஇசி ஆடியன்ஸ் எல்லாமே இப்போ நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிபேட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியலில் என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நியூ செட் ஆஃப் ஆடியன்ஸும் ஒரு நியூ செட் ஆஃப் ஐஸும் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னும் போது இது அரசாங்கத்தையும் கவனிக்கிறது, அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கவனிக்கிறது. அப்போது எல்லா மட்டங்கள்லையும் மக்கள் உங்களை கவனிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னும் போது
ஒரு பாசிட்டிவ் இமேஜ் அரசாங்கத்தோடைய போய் அவங்களுக்கு ரீச் ஆகுறது, தட் இஸ் குட் ஃபார் டிவிக்கு. பட் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெகட்டிவிட்டி போயிட்டே இருக்குது. ஒரே நாளில் 3 அமைச்சர்கள் 3 பிரச்சனைகளை வந்து இழுத்து விடுறாங்க, 3 குளறுபடிகளை செய்கிறார்கள் அப்படின்றது நெகட்டிவாகவே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிரும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு மூத்த அமைச்சர், நாங்கள் வந்து காஸ்ட் சர்டிஃபிகேட்டை வேறு ஒரு வடிவத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்றது சொல்கிறோம். அதை வந்து அவர் இழுத்து பேசி திருப்பி நாங்கள் அதை ஐடென்டி கார்டாக பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னோடனே எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, பள்ளி மாணவர்களுக்கு காஸ்ட் சர்டிஃபிகேட்டு ஐடென்டி கார்டில் போட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அது வந்துருச்சு. சரி, அது வந்து செய்தி ஆகிறது அப்படின்றத கூட உணராமல் அது ஒரு 24 hours கழித்து தான் ஒரு ரியாக்ஷனே வருது. அப்போ ஒரே நாளில் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இதெல்லாம் மக்களுக்கு ஒரு அயற்சியை ஏற்படுத்தி விடும் அப்படின்றதும் வந்து இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 தரப்பிலும் வந்துட்டு சில விஷயங்களில் வந்து சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அந்த கூட்டணி எப்படி வேணாலும் அமையட்டும், அது அப்புறமா பார்த்துக்கலாம், கவர்னன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் உங்களோட நிறைவு கருத்தை நான் எடுத்துக்கிறேன். மினிஸ்டர்ஸ் இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு போகும்போது பின்னாலே கேமரா கொண்டு போகிறது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்குறது, இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு திமுக மீதோ இல்லை இது முன்னால் ஆண்டவர்கள் மீது பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்க தப்புன்னு சொல்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே போய் அந்த மாணவர்கள்கிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு பட் டீச்சர் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு கேட்கின்ற வகையில் கேட்கும் பொழுது அந்த மாணவர்கள் வந்து சரியான பதில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா, ஒரு தொழில்துறை அமைச்சர் இதை செய்யும் பொழுது அது வந்து ஒரு இடத்துல எங்கேயோ வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மெசேஜ் போகுது, அவங்க என்ன பண்ண வராங்க அப்படிங்கிறது. அதை வந்து தொழில்துறை அமைச்சர் நிச்சயமாக செய்யக்கூடாது. இது வந்து மாநிலத்தினுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட ஒவ்வொரு நகர்வும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டுக்கு வெளியேயும் அந்த உங்களுடைய நகர்வுகள் வந்து ஒவ்வொன்றாக கண்காணிக்கப்படும். நிச்சயமா சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துருக்கிறீங்க. தமிழகத்தில் அந்த அரசியல் கூட்டணி கணக்குகள் எப்படி அடுத்த கட்டம் நகருங்கிறது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களோட நேரத்திற்கெல்லாம் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.